இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, நண்பர்களை, குழந்தைகளை, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பு தெய்வமே, மீண்டும் ஒரு புது நாள், மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடியல். நீர் இந்த வாழ்க்கையை நீர் தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவரே, புது விடியலை கண்டு நாங்கள் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் புதிய எதிர்நோக்கோடும் இந்த நாளை தொடங்குவதற்கு ஆவியின் ஆற்றலை எங்களுக்கு தாருங்கள். ஆண்டவரை தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும். உம்முடைய அருள் பிரசன்னத்தில் உடைய காலடிகளில் இந்த நாள் ஆரம்பிக்கட்டும். இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சியின் நிறைவு நாளாக இருக்கட்டும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை. பெலிஸ்தியருக்கு எதிராக நான் செல்ல வேண்டுமா? நீர் அவர்களை என் கையில் ஒப்படைப்பீரா என்று தாவீது ஆண்டவரிடம் கேட்டார். நீ செல், உறுதியாக நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்படைப்பேன் என்று ஆண்டவர் தாவீதிடம் கூறினார். இறை வார்த்தையை வாசிக்கும் போது, இறை வார்த்தையை கேட்கும் போது, இறை வார்த்தையை கடைபிடிக்கும் போது கடவுள் உங்களோடு பேசுகிறார். கடவுளிடம் உரையாடுங்கள், கடவுளிடம் பேச கற்றுக்கொள்ளுங்கள். யார் யாரெல்லாம் கடவுளிடம் பேச கற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் கடவுளின் திருவுளத்தை அறிந்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக இருக்கின்றார்கள். அன்புமிக்க சகோதரமே, இன்றைய நாளிலே தாவீது ஆண்டவரிடம் கேட்கின்றார், நான் பெலிஸ்தியருக்கு எதிராக நான் போரிட போக வேண்டுமா இல்லையா என்று கடவுளின் திருவுளத்தை அறிகின்றார். எந்த ஒரு நபர் கடவுளின் திருவுளத்தை அறிய முற்படுகின்றாரோ அவர்களுடைய கடவுளின் திருவுளத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தருகின்றார். தாவீதும் கேட்டார், அவருடைய திருவுளத்துக்காக மன்றாடினார். அந்த நேரம் கடவுளும் அவருக்கு செவிசாய்த்து, நீ செல்லலாம், பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்படைப்பேன் என்று சொன்னார். இந்த நாளிலே ஆண்டவரிடம் நம்மையே ஒப்படைப்போமா? அவருடைய திருவுளத்தை நாம் அறிவோமா? துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், கவலை இருக்கலாம், பதட்டம் இருக்கலாம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கலாம், எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா என்ற கவலைகள் இருக்கலாம், கடன் பாரத்தோடு இருக்கலாம். அன்புமிக்க சகோதரமே, இவற்றின் மத்தியில் கடவுளை முருக பற்றி பிடித்து அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகில் நாம் இருப்பது கடவுளுடைய தயவால் இருக்கின்றோம், அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற இருக்கின்றோம். யார் யாரெல்லாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள், அவர்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறி இருக்கின்றது. எனவே தாவீதை போன்று ஆண்டவருடைய திருவுளம் எது என்று கேட்டு செயல்படுகின்ற மக்களாக வாழ்க்கை கண்டிப்பாக கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றும் போது வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சி பிறக்கும் என்பதை நாம் உணர்ந்து இந்த நாளிலே அதற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் இந்த நாளை உங்களுடைய கரத்திலே தந்திருக்கின்றார். கடவுளுடைய மகிழ்ச்சியோடு அவர் தருகின்ற அந்த திருவுள்ளத்தோடு நீங்கள் இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ்வீர்கள், மகிழ்ச்சியுள்ள மக்களாக மாறுவீர்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.